Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்ல யூஸ் பண்ற மாதிரி 50 questions பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படிலாம் क्वेश्चन கேட்கலாம் அப்படிங்கறதையும் அதுக்கு அப்புறமா ஆப்போசிட் சைடுல வெயிட்டர் இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி क्वेश्चन கேட்கலாம் அதுலயும் 25 questions பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நீங்க இப்போ வந்து ரெண்டு பேர் போறீங்க ரெஸ்டாரண்ட்க்கு. இங்க ரெண்டு பேருக்கு ஒரு டேபிள் கிடைக்குமா அப்படினு போய் கேக்குறீங்க. அது எப்படி கேக்குறோம்னா can we get a table for two please? Can we get a table for two please? எங்களுக்கு ரெண்டு பேருக்கான டேபிள் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறது. ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, உங்ககிட்ட வந்து நீங்கள் முன்னாடி முன்பதிவு ரிசர்வ் பண்ணியிருக்கீங்களா, டேபிள் வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி கேட்பாங்க, do you have a reservation? Do you have a reservation? நீங்கள் ரிசர்வ் வந்து பண்ணியிருக்கீங்களா, முன்பதிவு செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தயவுசெய்து மெனுவை உங்களிடம் எங்களுக்கு வந்து மெனு கொண்டு வாங்க அப்படின்னு. இப்போ வந்து நீங்கள் டேபிள் உங்களுக்கு கிடச்சிட்டு டேபிளில் உட்காந்துருக்கீங்க, எங்களுக்கு வந்து மெனு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் உங்ககிட்ட. அப்போ எப்படி சொல்லணும், could you bring us the menu please? could you bring us the menu please? bring அப்படின்னா கொண்டு வர்றது. ஓகே, could you தயவுசெய்து அந்த பணிவாட்டி கேட்குறது, அதுக்கு தான் could யூஸ் பண்ணியிருக்கோம். could you bring us the menu please? asனா எங்களுக்கு அப்படிங்கிற மீன். ஓகே, நெக்ஸ்ட் கேட்குறீங்க, இன்றைக்கி வந்து என்னதாவது ஸ்பெஷல் இருக்குதா? இப்போ சில ரெஸ்டாரண்ட்டில் அந்தந்த டேக்கு ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் இருக்குங்களா, அப்போ அவங்கக்கிட்ட இன்றைக்கி ஸ்பெஷல் என்னதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் த ஸ்பெஷல் ஆஃப் த டே? வாட் இஸ் த ஸ்பெஷல் ஆஃப் த டே? இன்றைக்கான ஸ்பெஷல் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறேன். நெக்ஸ்ட்டு தயவுசெய்து எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குங்க. அது எப்படி கேட்கணும்னா கேன் ஐ ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ப்ளீஸ்? கேன் ஐ ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ப்ளீஸ்? எனக்கு கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து இந்த ஹோட்டலில் வந்து ஏதாவது வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குதா, நான்வெஜ் இல்லாமல் வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு do you have any vegetarian option? do you have any vegetarian option? நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன ஆர்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அதை எப்படி சொல்லணும்னா I would like to order சொல்லி என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை சொல்லணும். என்ன டிஷ் வேணுமோ அந்த டிஷ்ஷோட பேர். ஓகே, I would like to order அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த டிஷ்ஷு கூட எனக்கு சைடில் கொஞ்சம் ஃப்ரைஸும் தர முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கிடைக்குமா, தர முடியுமா இல்லை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு could I get a side of fries with that? அதுக்கு with that அப்படின்னா அது கூட கிடைக்குமா, could I get a side of fries with that? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து ஆர்டர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ அவங்கக்கிட்ட கேட்குறீங்க இந்த ஆர்டரை வந்து நான் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படி கேட்குறதுக்கு இஸ் இட் பாசிபிள் டு சேஞ்ச் மை ஆர்டர்? இஸ் இட் பாசிபிள் டு சேஞ்ச் மை ஆர்டர்? என்னோடய ஆர்டரை நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு அவங்கக்கிட்ட கேட்குறீங்க எனக்கு கொஞ்சம் கூட ப்ரெட் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு could we have some more bread? could we have some more bread? எங்களுக்கு கொஞ்சம் கூட ப்ரெட்டு சாப்பிடலாமா நாங்கள் அப்படி கேட்குறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்க, கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறதுக்கு how long will our food take? how long will our food take? நீங்கள் தரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டீங்க, ஆனால் அந்த ஆர்டர் பண்ணதை அவங்க மாற்றி வேறு ஏதோ கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட நீங்கள் சொல்கிறீங்க நான் ஆர்டர் பண்ணது இது கிடையாது, எனக்கு இதை ஒன்றும் சரி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு this is not what I ordered, could you please fix it? this is not what I ordered, could you please fix it? நீங்கள் ஆர்டர்டு ஏன் போட்டிருக்கீங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க, இது நான் ஆர்டர் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் நாட் வாட் ஐ ஆர்டர், நான் ஆர்டர் பண்ணது இது இல்லை, இதை கொஞ்சம் சரி பண்ண முடியுமா, could you please fix it? இதை சேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து டெசர்ட் மெனு வந்து அவைலபிளாக இருக்குதா? டெசர்ட் அப்படின்னா என்னென்னா இனிப்பான ஐட்டங்கள் வச்சுருப்பாங்களா, அந்த மெனு வந்து எனக்கு தர முடியுமா, அது அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் தேர் எனி டெசர்ட் மெனு அவைலபிள்? இஸ் தேர் எனி டெசர்ட் மெனு அவைலபிள்? நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேர் போயிருக்கீங்க, பில்லை வந்து எங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு could we split the bill please? could we split the bill please? எங்களுக்கு பில்லை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு டிஷ்ஷில் வந்து சில ஐட்டங்கள் வந்து அலர்ஜியாக இருக்குது, அந்த டிஷ் வந்து இந்த டிஷ்ஷில் அது வந்து சேர்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு இப்போ நட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஐம் அலர்ஜிக் டு நட்ஸ், டஸ் திஸ் டிஷ் கண்டெயின் எனி? எனக்கு வந்து நட்ஸ் வந்து அலர்ஜி, இந்த டிஷ்ஷில் ஏதாவது சேர்த்துருக்கீங்களா, இந்த டிஷ்ஷில் ஏதாவது இருக்கா, இந்த நட்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஐ எம் அலர்ஜிக் டு நட்ஸ், டஸ் திஸ் டிஷ் கண்டெயின் எனி? இந்த டிஷ்ஷில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் கொடுப்பாங்கள்ல, அது வந்து எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தர முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ கெட் சம் எக்ஸ்ட்ரா நாப்கின் ப்ளீஸ்? கேன் ஐ கெட் சம் எக்ஸ்ட்ரா நாப்கின் ப்ளீஸ்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட வந்து என்ன டைப் ஆஃப் பீவரேஜ் வந்து நீங்கள் சர்வ் பண்ணுவீங்க? பீவரேஜ் அப்படின்னா என்னென்னா ட்ரிங்க் பண்ணுறக்கூடியது, நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸ் கொடுப்பாங்கள்ல, அது வந்து நீங்கள்
என்ன டைப் ஆஃப் வந்து சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் கைண்ட் ஆஃப் பீவரேஜ் டு யூ சர்வ், வாட் கைண்ட் ஆஃப் பீவரேஜ் டு யூ சர்வ். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட வந்து வைன் லிஸ்ட் இருந்ததுன்னா அதை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ see the wine list please, கேன் ஐ see the wine list please. ஓகே, நான் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஜூஸ் வாங்கியிருக்கீங்க, அந்த ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இப்போ அடுத்த ஜூஸ் வாங்காமல் அதே ஜூஸை உங்களுக்கு திரும்ப ரீஃபில் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு could I have a refill on my drink, could I have a refill on my drink. இன்னொன்று கூட கேட்குறது அதே ஃப்ளேவரில் இன்னொன்று கேட்குறதுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, பட் உங்களால் அந்த இடத்துல வச்சு சாப்பிட முடியல, மீதி இருக்கக்கூடியதை எனக்கு பேக் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு could you box up the leftovers please, could you box up the leftovers, leftoverனா மீதி இருக்கக்கூடியது. ஓகே, could you box up the leftovers please. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இந்த டிஷ் வந்து எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கும், அதாவது ஸ்பைசினா காரம், இது எவ்வளோ காரமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு how spicy is this dish, how spicy is this dish. ஓகே, நெக்ஸ்ட்டு வெதர் வந்து நல்லா இருந்தால் நாங்கள் வெளியே போய் சாப்பிடலாமா, வெளியே இருந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் வி சிட் அவுட் சைட் இஃப் த வெதர் இஸ் நைஸ், கேன் வி சிட் அவுட் சைட் இஃப் த வெதர் இஸ் நைஸ். நெக்ஸ்ட் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அப்படின்னு சொல்கிறதுக்கு தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் சர்வீஸ், தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் சர்வீஸ். இது அவ்வளோமே ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போனால் எப்படிலாம் கேட்கணும் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் வந்து ஆப்போசிட் சைடில் வெயிட்டர் இருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் சைடில் உள்ளவங்க ஃபஸ்ட்டு போகணுன்னு என்ன கேட்பாங்க, நீங்கள் ரிசர்வ் பண்ணியிருக்கீங்களா, புக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்க ஆல்ரெடி நம்ம அதை பார்த்துட்டோம். டு ஹாவ் அ ரிசர்வேஷன், நீங்கள் ரிசர்வ் பண்ணியிருக்கீங்களா. நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க, மெனு கார்டு பார்க்குறீங்களா, அதுக்கு would you like to see our menu, would you like to see our menu, எங்களோட மெனு கார்டை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஏதாவது ஃபஸ்ட்டு வந்து ட்ரிங்க் ஏதாவது குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ ஸ்டார்ட் யூ ஆஃப் வித் சம்திங் டு ட்ரிங்க், கேன் ஐ ஸ்டார்ட் யூ ஆஃப் வித் சம்திங் டு ட்ரிங்க், ஏதாவது குடிக்கிறதுக்கு கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் வுட் யூ லைக் டு ஆர்டர், நீங்கள் என்ன ஆர்டர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் வுட் யூ லைக் டு ஆர்டர். அதுக்கப்புறமா நம்ம மெனு பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சவங்க வந்து கேட்குறாங்க ஆர்டர் பண்ணதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ரெடி டு ஆர்டர், ஆர் யூ ரெடி டு ஆர்டர், நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு தயாரா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட மாமிசம், நீங்கள் இப்போ நான்வெஜ் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது எந்த மாதிரி எந்த அளவுக்கு குக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு, குக் பண்ணால் நீங்கள் குக் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு how would you like to your steak cooked, how would you like your steak cooked. steak அப்படின்னா மாமிசம், இதை வந்து எந்த அளவுக்கு குக் பண்ணியிருக்கிறதுக்கு நீங்கள் விரும்புவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கா, நீங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு do you have any dietary restriction, do you have any dietary restriction, ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு நான் கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் ஐ கேன் கெட் ஃபார் யூ, இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் ஐ கேன் கெட் ஃபார் யூ, நான் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டீங்க, ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்ருக்கீங்க, இன்னொருக்கு கூட உங்களுக்கு கொண்டு வரணுமா, இன்னொரு ரவுண்டு வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு would you like another round of drink, would you like another round of drink. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா, மீல் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஃபினிஷ்ட் வித் யுவர் மீல், ஆர் யூ ஃபினிஷ்ட் வித் யோர் மீல், சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து டெசர்ட் விரும்புகிறீங்களா, டெசர்ட்னா என்னது, இனிப்பான வகைகள் நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு would you like dessert, உங்களுக்கு டெசர்ட் வந்து பிடிக்குமா, would you like dessert. நான் வந்து டெசர்ட்டோட மெனுவை வந்து கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு மே bring you the dessert menu, மே bring you the dessert menu. சாப்பிட்டதுக்கப்புறமா இனிப்பு சாப்பிடுவாங்களே அதுதான் டெசர்ட் சொல்லுவோம், அதுக்கான மெனுவை நான் கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 2 பேர் போயிருக்கீங்க, தனித்தனியாக பே பண்ணுறீங்களா இல்லை சேர்ந்து பே பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு would you like to pay together or separately, would you like to pay together or separately. ஓகே, நெக்ஸ்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு மெனுவில் நான் ஹெல்ப் பண்ணணுமா, உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறதுக்கு do you need any help with the menu, do you need any help with the menu. ஃபஸ்ட்டு நம்ம போகணுன்னா மெனு பார்த்துட்டு இருப்போம், நமக்கு இதை ஆர்டர் பண்ணணும்னு தெரியாது, அந்த டைமில் நான் மெனுவில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த டிஷ் இப்படி இருக்கும் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் do you need any help with the menu. ஓகே, அதுக்கப்புறமா அவங்க சைடில் சொல்கிறாங்க எங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் இன்றைக்கி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு our specials today's are சொல்லி என்ன ஐட்டம் இருக்கோ அதை அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு பூத் வேணுமா இல்லைன்னா தனி டேபிள் வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு do you prefer a booth or a table, do you prefer a booth or a table. இப்போ 2
விஷயம் இருந்து அதை கம்பைன் பண்ணி இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ப்ரிஃபர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளவு காரம் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு ஸ்பைசி வுட் யூ லைக் தட், ஹவு ஸ்பைசி வுட் யூ லைக் தட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சைடில் வந்து மிளகாப்பொடி நிறைய சாஸு அந்த மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அதில் நான் வந்து உங்களுக்கு சைடில் எந்த மாதிரி சாஸ் வந்து உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு, சாரி உங்களுக்கு வைக்கிறதுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு வுட் யூ லைக் எனி சாஸ் ஆன் த சைடு, வுட் யூ லைக் எனி சாஸ் ஆன் த சைடு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து எங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேங்க்யூ ஃபார் டைனிங் வித் அஸ், ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஃபார் டைனிங் வித் அஸ், ஹாவ் அ கிரேட் டே. ஓகே, இவ்வளவுதான். இது வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து ரெஸ்டாரண்ட் போகும்போது இது யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் தான் இது நமக்கு ஞாபகம் இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம நிறைய கான்வர்சேஷன் பார்க்கணும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.